நடக்கும் என்று நான் எதிர்பார்த்தேனோ அது ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்கிறது. அம்மாவுடைய இறப்புக்கு பிறகு அம்மாவின் உடல் ராஜாஜி மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த பொழுது அன்றைக்கே நான் முடிவெடுத்தேன், இதெல்லாம் நடக்கும் என்று. அது ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அதிமுக நான் என்று நாளை ஆட்சி அமைக்க துடித்து கொண்டிருக்கிற அனைவருமே எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அல்லது ஒரு பிரிவை சார்ந்த உறுப்பினராக இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோளை வைக்கிறேன். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால், இந்த மீதம் இருக்கிற நாட்களை எப்படியாவது கழித்து விட வேண்டும். இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு அழுத்தம் போயிருக்கிறது. என்னவென்றால் மிரட்டல். சட்டமன்ற கொறடா உங்களை கட்சியிலிருந்து நீக்கி விடுவார், ஒரு அச்சம். இரண்டாவது அச்சம், இங்கே நீங்கள் ஒரு அணியை சார்ந்தவர் என்று அடையாளம் காட்டிவிட்டீர்கள், மீண்டும் நீங்கள் தொகுதிக்கு போனால் உங்களுக்கு மரியாதை இருக்காது, அதனால் இருக்கிற காலத்தை நீங்கள் கழித்து விடுங்கள். மிச்சம் இருக்கிற காலத்தை கழிப்பது அவசியமா அல்லது சிலர் போடுகிற பிச்சைக்காக நீங்கள் வாழ்வது அவசியமா? ஒரே ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் நிரந்தர அரசியல்வாதியாக இருக்க வேண்டுமா? இந்த குறிப்பை சொல்லுகிறேன், நிரந்தர அரசியல்வாதியாக இருக்க வேண்டுமா அல்லது இந்த இடைப்பட்ட காலத்திலே அரசியல் வாழ்க்கையை அனுபவித்து விட்டு போய்விட வேண்டுமா? இது இரண்டு தான். இந்த இரண்டே முடிவு தான். நீங்கள் நேர்மையாக நடந்து கொண்டால் நிரந்தர அரசியல்வாதியாக இருக்கலாம். ஒரு சார்பு அணியை நீங்கள் சார்ந்து நீங்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து விட்டால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தை கடந்தால் உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை நிச்சயமாக மக்களிடமிருந்து கிடைக்காது. அவர் மக்களை மிக எளிதாக எடை போட்டு விட்டார்கள். என்ன சொல்கிறான்னு சொன்னால், எங்களுக்கு பதவி வந்தால் நாங்கள் மக்களுக்கு 2 நல்ல காரியத்தை செய்துவிட்டு தப்பித்துக் கொள்வோம். எவ்வளவு கேவலமான ஒரு நிலை. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஏதாவது ஒன்றை கொடுத்தால் மக்கள் மறந்துடுவாங்க. எளிதிலே மறக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். அது மாறி இருக்கிறது. இன்றைக்கு சமூக ஊடகம் அப்படி அல்ல, நினைத்து பார்க்கிறார்கள். மக்களுக்கு தெரிகிறது. இளைஞர் சமுதாயம் வீர் கொண்டு எழுதுகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற கொதிப்பு தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இருக்கிறது. எனக்கு நேற்றைய தினம் தொலைக்காட்சியை பார்க்கிற போது வேதனை வந்தது. ஆண்களை விடுங்கள், ஆண்கள் எல்லாம் அவர்கள் அவமானப்பட்டாலும் தாங்கிக் கொள்வார்கள். பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்றைக்கு அம்மா பெண்களை தைரியமாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு இடம் கொடுத்தார்கள். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், ஸ்ரீரங்கத்தை சார்ந்த வளர்மதி அவர்கள். அவர் யாருக்கு தெரியும்? நான் பேசுகிற பல கூட்டங்களில் அவர் எங்கே இருந்தார் என்று எனக்கு தெரியும். இன்றைக்கு அவர் மாண்புமிகு அமைச்சர். அவரும் மக்களுக்கு மதிப்பளித்தாரா என்று தெரியவில்லை. என்னோடு வர சொல்லுங்கள் ஸ்ரீரங்கத்திற்கு, வளர்மதி அவர்களை அழைத்து போகிறேன். 10% அவர் எடுக்கிற முடிவுக்கு அவருக்கு ஆதரவு தெரிவித்து விட்டால் நான் அவரிடம் மன்னிப்பு கேட்கிறேன். 90% மக்கள் எதிராக இருக்கிறார்கள். இல்லை என்றால் வெளிப்படையாக ஒரு சவாலை விடுகிறேன். நான் இன்றைக்கு தனி மனிதன். வளர்மதி அவர்கள் அமைச்சர், அதிமுகவை சார்ந்தவர். அவர் இரட்டை இலை சின்னத்தை கூட எடுத்துக்கொண்டு வரட்டும். அவரை இன்றைக்கு மக்களுக்கு எதிராக இருக்கிற எண்ணத்தில் ஒரு இடைத்தேர்தலை சந்திப்பாரா என்று கேளுங்கள். தைரியம் இருந்தால் வளர்மதி அவர்கள் அந்த தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டு என்றைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறதோ அன்றைக்கு அவரும் நிற்கட்டும். சுயேட்சையாக நான் நிற்கிறேன். அவர் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்று பார்க்கட்டும். நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து அன்போடு கேட்கிறேன், உங்கள் தொகுதி மக்களுக்காவது ஆதரவாக இருக்கிறார்களா? முழுமையான மக்கள். நான் கேட்பது, ஒரு முதலமைச்சர் பொறுப்பு என்பது முழுமையான பொறுப்பு. அதுதான் நான் கேட்கிறேன். வேறு யாருக்கும் பரிந்து பேசுதா சார் எனக்கு நினைக்க வேண்டாம். இன்று வரை இன்றைக்கு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தாகிவிட்டது. இன்னும் சட்டமன்ற உறுப்பினர்களை கண்ணால் பார்க்க முடியவில்லை. அங்கே சொல்லுகிறார்கள், எங்களுக்கு மகிழ்ச்சியாக நாங்கள் இங்கே இருக்கிறோம், முடிந்துவிட்டது, இனி அங்கேயே இருக்க போகிறார்களா? நான் கேட்பதெல்லாம் கூவத்திலே தங்கியிருக்க போகிறார்களா அல்லது தொகுதிக்கு போக போகிறார்களா? நான் ராசிபுரம் சரோஜா பார்த்து கேட்கிறேன், யார் இவர்களை அடையாளம் காட்டியது? பொருள் தலைவி அம்மாவுடைய இவர்கள் சொல்லுகிற மிகப்பெரிய பொய், ஆட்சி கலைந்துவிடக்கூடாது. இது மிகப்பெரிய பொய். உண்மையான விசுவாசம் என்று சொன்னால் தேர்தலை சந்தித்து ஒற்றுமையாக இருந்து சேரலாம். மீண்டும் அதிமுக ஒரு அசைக்க முடியாத ஒரு பலமான கட்சியாக மீண்டும் வரும். எப்படி இன்றைக்கு வந்ததோ அன்றைக்கு ஒரு நிலைமை வரும், நிச்சயமாக வரும். அதுதான் உண்மை.